معنا نهج حياة جئنا تبصرة عن كل ضلال إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. لو أنزلنا هذا القرآن على جبل وقال أيضا ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر. صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதுமாக. ஸலாத் நிமிஷமும் ஸலாம் என்ற கருணையும் நமது உலகத்தின் தலைவர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை ஒன்றுவிடால் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ மீதும் ஷஹதாக்கள் வலிமார்கள் மீதும் கண்ணியமான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் ரஹ்மத்தும் என்றென்றும் நின்றவர்களாக ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எதற்காக இந்த மனிதனை படைத்தான், எதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நம்மை பிறக்க வைத்தான், எத்தனையோ நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கைக்கு அவர்களுக்கு முன்னால் வந்து எத்தனையோ நபிமார்கள் பெருமானாருடைய உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை எதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமான குர்ஆனை கொடுத்தான். அப்படிப்பட்ட கஷ்டப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் சிரமப்பட்டு ஒவ்வொரு ஆயத்தையும் தனக்குள் வழி வரும்பொழுது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த குர்ஆனை சுமந்து இன்று அவர்களுடைய உம்மத்தான நமக்கு அந்த குர்ஆனை தந்திருக்கின்றார்கள். அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்தும் படைத்த ரப்புடைய பேச்சல்லவா, படைத்த ரப்புடைய வசனம் அல்லவா, அதை கொண்டு வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லவா, அந்த குர்ஆன் இறக்கப்பட்டது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா. இப்படி அனைவருமே பொக்கிஷமானவர்கள், அனைவரும் பெரும் மதிப்பிற்குரியவர்கள். அப்படிப்பட்ட குர்ஆனை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குர்ஆனை கொடுத்து அல்லாஹ் தஆலா ஹதீஸில் ஒரு ஆயத் எப்படி என்று சொன்னால் வஅலிஃப் லாம் மீம் வஅலிஃபுல் ஹர்ஃபுன் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு வார்த்தை இல்ல, வஅலிஃபுல் ஹர்ஃபுன் அலிஃப் என்பது ஒரு வார்த்தை, வலாமுல் ஹர்ஃபுன் லாம் என்பது ஒரு வார்த்தை, வமீமுல் ஹர்ஃபுன் மீம் என்பது ஒரு வார்த்தை. மொத்தமாக 30 நன்மைகள் என்ற அலிஃப் லாம் மீம் என்ற 3 இடத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இப்படிப்பட்ட மகத்துவமிக்க குர்ஆன் இன்று நமக்கு முன்னால் இருக்கிறது. அந்த குர்ஆனை இன்று நாம் எடுத்து எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து படைத்த ரப்புடைய பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழியாக கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கும் நமக்கு இந்த குர்ஆனை ஓதக்கூடிய நேரம் மிக குறைவாகத்தான் நாம் எடுத்துக்கொள்கிறோம். யோசித்து பாருங்கள், எத்தனையோ நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பாக்கியத்தை படைத்த ரப்பு நமக்கு கொடுத்திருக்கின்றான் என்றால் எவ்வளவு மகத்துவமிக்க கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த குர்ஆனுக்கு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். இந்த குர்ஆனுக்கான தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒருவர், நாங்க ஓதுற காலத்துல மதரசால சொல்லி காப்பிட்டாங்க, சில உஸ்தாதாங்க நசீர் செய்வாங்க. புதுசா நாங்க அப்பதான் வந்து வருஷத்துல சேர்ந்தோம், அது முதல் வருஷத்துல வந்து சேர்ந்தோம். உஸ்தாதாங்க கூப்பிட்டு கேட்கிறாங்க, எக்ஸ் முடிச்சிருக்கீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்கிறாங்க. நாங்க சேரும் பொழுது 30 பேர். உஸ்தாத கூப்பிட்டு கேட்கிறாங்க, நசீர் செய்யறாங்க, நீங்க எல்லாரும் எக்ஸ் முடிச்சிருக்கீங்களா தான் கேட்கிறாங்க. உங்களுக்கு ஆர்வம் இருக்கான்னு கேட்கிறாங்க. சொன்னாங்க, கண்டிப்பா அதுக்காகத்தான் வந்திருக்கோம் அப்படின்னு. மிகவும் காலம் என்பது குர்ஆனை கற்றுக்கொள்வது என்பது மிகவும் சாதாரண நாள் அல்ல.
அப்ப சொன்னாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, இந்த குர்ஆனை நீங்க இன்னைக்கு 30 பேர் வந்திருக்கீங்க, எப்படி ஒரு மாமரத்துல ஒரு மாங்காய் முதல்ல பூ பூக்கும், அந்த பூ ஒரு சிறிய காயாகும், அந்த சிறிய காய் ஒரு பெரிய காயாகும், அந்த காய் பெரிய ஒரு பழமாக மாறி வருவதற்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த மாந்தோப்பு வச்சிருக்கவங்க போய் கேட்டா தெரியும். ஒரு மாமரத்துல ஒரு பூ அதை போட்டுன்னு சொன்னா அந்த பூ சில காத்தடிக்கும் போது கீழே வந்துடும். ஒரு கொத்துல அத்தனை பூ கீழே வந்து 1-2 தான் மிஞ்சல காய் வரும். அப்படி காய் வரதுலையும் காத்தடிக்கும் போது மழை பெய்யும் போது 1-2 காய் கீழே வந்துடும். அப்படி காய் மிஞ்சல ஒரே ஒரு கடைசியில வரும். அந்த ஒரு கொத்துல ஒரே ஒரு மாம்பழம் தான் மாங்காய் தான் வரும். இப்படிதான் ஓதுற காலத்துல சொன்னாங்க. நீங்க ஓதுறீங்கன்னு என்று சொன்னா இந்த குர்ஆனுக்காக உங்களை அர்ப்பணிச்சிருங்க. குர்ஆனை யாரை கற்றுக்கணும், வழிமை கற்றுக்கணுங்கிறத படைத்த ரப்பு தான் பொறுப்பு எடுக்கிறான். எப்படி ஒரு அரிசி மூட்டையில யோசித்து பாருங்க. உதாரணம் சொல்லி காமிச்சாங்க. ஒரு அரிசி மூட்டையில சிறிய கட்டி கிடக்குங்கிறத எப்படி அவர் கலக்கி விட்டு எப்படி அதை பொறுக்கி அந்த கல்லெல்லாம் எடுக்கிறாங்களோ அதை விட மகத்துவம் மிக்க ரப்பு நம்மளை பொறுப்பு எடுக்கிறதுனா எதற்கு வழிமை கற்றுக்கிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான வழிமைக்காக அல்லாஹ் தஆலா பொறுப்பு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த குர்ஆனுடைய மகிமையை சொல்லி காமிட்டாங்க. யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடியவங்க சிறிய வயதிலேயே தந்தை இறந்துட்டாங்க. 7 வயசுல தாய் சென்று அவங்கள மதரசால கொண்டு விட்டுட்டு உஸ்தாத் சொல்றாங்க, உஸ்தாத் அவர்களே, என்னுடைய மகனை ஹிஃப்ஸ் முடிக்காம நீங்க அவனை வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொல்றாங்க. உஸ்தாத் சொல்றாங்க, ஹிஃப்ஸ் முடிக்காம வீட்டுக்கு அனுப்ப வேணாமா, நடுவில் லீவ்னா வந்தேமா அப்படின்னு கேட்கும்போது எல்லா லீவும் நீங்களே வச்சுக்கலாம், வீட்டுக்கு அனுப்பாதீங்க. ஏமா தொல்லையா இருக்காமா வீட்டுல இருக்கிறத அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க, ஹிஃப்ஸ் முடிக்காம வீட்டுக்கு அனுப்பாதீங்க. சரி, 7 வருடமாக தாய் தந்தையோடு இருந்த மகன் சும்மா தான் அம்மா சொல்லிட்டு போறாங்க, லீவுனா வந்து கொண்டு தானே போறாங்க, நினைப்பாங்க மாட்டாமா, அதே மாதிரி நினைச்சிருக்காரு. அதே மாதிரி லீவ் எல்லாம் சொல்லி விட்டுறாங்க. 1 நாள் 2 நாள் தாய் போயிட்டாங்க, விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரு மதரசால உஸ்தாத் இருக்காங்க. ஒரே அழுக. முதல் நாள் எல்லா சின்ன அப்படித்தான். தாயை விட்டு ஒரே வீட்டுல 7 வருஷமா தாயோட ஒன்னா இருந்திருப்பாங்க, ஒன்னா உணவடைஞ்சிருப்பாங்க, ஒன்னா படுத்து தூங்கியிருப்பாங்க. இப்படி இருக்க 7 வருஷத்துல முதல்ல உஸ்தாத் வந்து விட்டுட்டு இவனை வீட்டுக்கு அனுப்பாதீங்கன்னு சொன்னா இப்படிங்க காணும். அதே போலதான் அவர் அழுதுகிட்டே இருக்காரு. தன்னுடைய உஸ்தாத் சொல்றாங்க, உஸ்தாத் அவர்களே, எனக்கு ஒரே அம்மா ஞாபகமா இருக்கு, என்னுடைய தாய் ஞாபகமா இருக்கு, நான் என் அம்மாவை போய் பார்த்துட்டு வரேன். இத்தனைக்கும் உள்ளூர்ல இருந்து மனப்பாடம் செய்யலாம். சொல்றாங்க உஸ்தாத் சொல்றாங்க, உனக்கு வேணா ஒரு விஷயம் சொல்ற, நீ செஞ்சுட்டானா அவன் வீட்டுக்கு அனுப்பல அப்படின்னு சொல்றாங்க. கேட்கிறாரு அவங்க கேட்கிறாங்க, என்ன செய்யணும்னு சொல்லி நான் செய்யறேன். சொல்றாங்க, 3 ஜுஸை நீ மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டு அம்மா போய் பார்க்க போட்டாங்க. இதுக்கு முன்னாடி அவர் மனப்பாடம் பண்ணது இல்ல. 3 ஜுஸ் எடுத்தோன்னே 3 ஜுஸை நீ இன்னைக்கு நைட்டு உட்கார்ந்து மனப்பாடம் பண்ண, நாளைக்கு நீ தஹஜ்ஜுல ஃபஜ்ர்ல இருந்து புதுப்பாடம் கொடுத்தனா நான் வீட்டுக்கு அனுப்புறேங்கிறாங்க. இன்னும் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நமக்கு 1 சபா 2 சபா மனப்பாடம் பண்ண முடிய மாட்டேங்குது. அவரு சொன்னவனே சரி நான் மனப்பாடம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அசல் நினைக்கிறாங்க, எதுவுமே தெரியாத எப்படி மனப்பாடம் பண்ணணும் தெரியாத பையனுக்கு எப்படி மனப்பாடம் பண்ண மாட்டான், வீட்டுக்கு அனுப்ப வேண்டாம் நீங்க சொன்னது. அவர் நேரம் போனாரு, விழுந்தாரு, 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்டாரு, படைத்த ரப்பே, எங்க அம்மா சொன்னுச்சு, எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கு எந்த தேவை இருந்தாலும் படைத்த ரப்பிட்ட கேளுன்னு சொன்னாங்க. நான் உன்கிட்ட கேட்கிறேன், எனக்கு 3 நிமிஷம் மனப்பாடம் பண்ணக்கூடிய மனப்பாட தீரை எனக்கு தான் கேட்டாங்க. படைத்த ரப்பே, 70 மடங்கு தாயை விட இறக்கமுள்ள ரப்பே உடனே கொடுத்தான். அவர்கள் அந்த இரவிலே 3 நிமிஷம் மனப்பாடம் பண்ணாங்க. அடுத்த நாள் ஃபஜ்ர்ல உஸ்தாத் அவங்க இமாமத்தை முடிச்சிட்டு வராங்க. இமாமத்தை முடிச்சிட்டு வந்து நிற்கும் பொழுது கூப்பிட்டாங்க, என்னப்பா மனப்பாடம் பண்ணிட்டியா? மனப்பாடம் பண்ணலன்னா சொல்ல பாருங்க, கேட்க வேணாம் அப்படின்னு நீங்க கூப்பிட்டாங்க. அவர் சொன்னாரு, மனப்பாடம் பண்ணிட்டு அவங்க சொன்னோன்னே உட்கார்ந்து கேட்கிறாங்க. அவர் ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிச்சு 3 நிமிஷம் முடிக்கிறாரு. உஸ்தாத் அவனுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படிப்பா மனப்பாடம் பண்ண? அவர் சொல்றாரு, எங்க அம்மா என்ன தேவையானாலும் படைத்த ரப்பிட்ட கேட்க சொன்னாங்க. 7 வயது பையன் படைத்த ரப்பிட்ட கேட்டு சொன்னா அவங்க உடனே மனப்பாடம் பண்ணவன வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. வீட்டுக்கு அனுப்பி ஓடோடி போய் தாயை கதவு தட்டுறாங்க, வீட்டு கதவு தட்டுறாங்க. அம்மா, நான் தாய் யஸீத் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அம்மா பெத்த அம்மாக்கோ 2 நாள் 3 நாள் தூக்கம் இல்ல, பட்ட பிள்ளைய அங்க விட்டுருக்கோமே ஒரே தூக்கம் இல்ல. விட்டா அவங்க போய் கதவை திறந்துருவாங்க. அவங்க மனசை கல்லாக்கிட்டு, என்னுடைய மகன் தாய் யஸீத் ஹஃப்லுக்கு மனப்பாடம் பண்ண அனுப்பி வச்சிருக்கேன், அந்த பையன் குர்ஆனை மனப்பாடம் பண்ணாம வீட்டுக்கு வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அம்மா அவங்க கதவை திறக்கல.
பையன் வழி அழுதுட்டே போறாரு. உஸ்தாத போய் சொல்றாங்க, இது மாதிரி அம்மா நான் போனேன், எங்க அம்மா வந்து ஹிப்ஸ் முடிக்காம என்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ஹிப்ஸ் முடிக்கிறேன் சொல்லி அவர் ஹிப்ஸ் முடிச்சு பட்டா ஆலி முடிச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு அவர் அம்மாவை போய் பார்க்க போறாரு. அம்மாவை போய் பார்க்க போயிட்டு அதே மாதிரி ஓடோடி போயிட்டு அவர் கதவை தட்டுறாரு. அம்மா நான் யசீத் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப அம்மா கதவை திறந்து ஓடோடி கதவை திறந்து என்னுடைய மகனை சொல்லி அரவணைத்து முத்தமிட்டு சொன்னாங்க, உன்னை இந்த நிலையில பாக்குறதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் உயிரை அல்லாத ஹயாத்தை கேட்டுட்டு இருந்தேன். இனிமே படைத்த ரப்பு எனக்கு ஹயாத்தை கொடுத்தாலும் சரி மௌத்தை கொடுத்தாலும் சரின்னு சொன்னாங்க. இந்த குர்ஆன் இருக்குது, இந்த குர்ஆனை படைத்த ரப்பு இலகுவான முறையில் இறந்திருக்கார். சகோதரர்களே, இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்னா, இந்த குர்ஆன் நாம் மலை மீது இறக்கி வைத்திருந்தோம் என்று சொன்னால் இந்த குர்ஆனுடைய கடினத்தினால மலை வந்து தவிடுபடியாக இருக்கும்னு சொல்லி காமித்தான். அப்படிப்பட்ட மகிமை மிக்க இந்த குர்ஆன் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கான். இந்த குர்ஆனை வச்சுட்டா நாளைக்கு நம்ம மறுமையில வரை சந்தோஷமா இருக்க முடியும். கபரில வந்து சொல்லும், கபரில சொல்லி கொடுக்கும் குர்ஆன் வாலிபருடைய தோற்றத்துல வந்து முன்கண்ணத்தில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குர்ஆன் வாலிபருடைய தோற்றத்துல வந்து மன் ரப்புக்கன்னு அவர் கேட்பாரு. குர்ஆன் சொல்லி கொடுக்கும், உன்னுடைய ரப்ப அல்லாஹ் நீ சொல்லு, மன் தீனுக்க உன்னுடைய தீன் இஸ்லாம்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கும். அனைத்து கேள்விகளுக்கும் சொல்லிக் கொடுத்துட்டு இவர் கேட்பார், நீ யாருன்னு கேட்கும் பொழுது நீ ஓதிய குர்ஆன் என்று சொல்லும். இப்படிப்பட்ட மகிமை மிக்க குர்ஆன் இன்னைக்கு நமக்கு முன்னாடி இருக்கு. வெறுமனையே 2 அலிமாவை உட்காரத்து குர்ஆனா? அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல படைக்கப்பட்ட முழு நோக்கமே வணங்குவதற்காகத்தான் அந்த குர்ஆன்ல சொல்லியிருக்கான். அல்லாஹ் தஆலா நீ பிறந்ததிலிருந்து மரணம், மஹ்ஷர், கபர் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சொர்க்க நரகம் பூரா அனைத்தையும் சொல்லிட்டான். இந்த குர்ஆனை எவ்வளவு அழகானவர் நன்கு அறிஞ்சிட்டாரோ அவருக்கு இந்த குர்ஆன் மூலியமான படிப்பினை அல்லாஹ் தஆலா குறித்தானவர்களே, இந்த குர்ஆனை நன்கு அறிந்து மனப்பாடம் செய்து மேலும் இந்த குர்ஆனை தர்ஜுமாவோடு இப்படி வாழ வேண்டும், எங்கே நல்ல முறையில் இருக்க வேண்டும், ஹலால் ஹராம் என அனைத்தையும் அறிந்து நாளை சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி